இங்க தாமரன்ற பொண்ணோட அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. இதனால அவங்க அப்பாவ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரு புரோக்கருமே வந்திருப்பாரு. இப்ப அந்த பொண்ணுமே எனக்கு வேற ஒரு அம்மானா வேண்டவே வேண்டாம். அவங்க சித்தி கண்டிப்பா எங்க 2 பேருமே கொடுமைப்படுத்துவாங்க. என்னோட தங்கச்சி பாப்பாவ நானே கண்டிப்பா வளர்ப்பேன் அப்படின்ற மாரி சொல்றா. இப்ப அந்த புரோக்கருமே நீ வளர்ந்துட்டு பெரிய ஆளா போயிட்டேன்னா கண்டிப்பா அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க தான் பாத்துப்பாங்கம்மா. ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு சித்தின்ற முறையே வேண்டாம். என் தங்கச்சி பாப்பாவ நானே நல்லபடியா வளர்த்துப்பேன்னு சொல்றா. இப்ப தாமரையுமே அவங்க தம்பி தங்கச்சிக்காக அவளோட படிப்பையே விட்டுட்டு மொத்த குடும்பத்தையுமே அவளே பாத்துக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இந்த பசங்களுமே நல்லா வளர்ந்து பெரிய பசங்களாயிடுறாங்க. இப்போ ஒரு நாள் அவங்க தம்பி ஸ்கூல் போயிட்டு வரும்போது எங்கடா ஸ்கூல் போகாம எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கறா. இப்ப அவனுமே நான் ஸ்கூல் தங்க போய் வரேன்னு சொல்றான். அந்த பொண்ணு எனக்கு தெரியும் நீ ஸ்கூல் போகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல பார்த்தா ஒரு உண்டியல்ல காசு எடுத்து வைக்கிறான். இதை பார்க்கும்போது அவங்க அக்காவுமே ஏன்டா இப்படி பண்ற, படிக்காம ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பையனை திட்டும்போது, அக்கா நீ மட்டும் எங்களுக்காக படிப்பை விட்டுட்ட, அப்படி இருக்கும்போது நாங்க உனக்காக இந்த சின்ன விஷயத்தை கூட பண்ண மாட்டோமா, அப்பா மட்டும் தான் இருக்காரு, உனக்குன்னு ஒரு வயசு வந்துச்சு, இப்போ உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி ஆகணும், அதனால இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீ பொறுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே சொல்லிட்டு போயிடுறான். இப்ப இவனுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அக்காவோட கல்யாணத்துக்காக யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்களோட சாவுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சுட்டு வருவான். இப்ப அந்த பையனுமே அவங்க அப்பா கிட்ட நம்ம அக்காக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அவங்களுமே நம்ம ஜாதி தான், அவங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அவங்களுமே ஓகே பண்ணிட்டாங்க, நம்ம அக்காவை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்கப்பான்னு சொல்லி இதை கேட்டதுமே அவங்க அக்காவுமே இப்ப எதுக்குடா அதெல்லாம் சொல்றாங்க, உனக்கும் ஒரு வயசு இருக்குது, குறிப்பிட்ட வயசுல நீ கல்யாணம் பண்ணி போனதா எங்களுக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே அவங்க அக்காவுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தன்னோட தம்பி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டா அப்படின்றத பார்க்கும்போது. இப்ப மறுநாள் இந்த பையன் சுடுகாட்டுக்கு போய் வேலை செய்யலான்னு போகும்போது அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு அங்கேயே இறந்தும் போயிருப்பான். இப்ப அந்த பையனோட பாடி எடுக்கிறதுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்க அக்காவும் தங்கச்சியுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற டீ கடைக்காரமே யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா, நானும் எல்லாரையும் கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன், யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்றா. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாயி போகுது. எத்தனையோ பேர் இறந்து போறாங்க, எல்லாரையுமே நாம தான் எடுத்து போடுறோம், ஆனா நமக்குன்னு போது யாருமே வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பசங்களுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்களே குழி தோண்டி அந்த பசங்களே எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க.